வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 27 ஜூலை 2024. இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்று சந்திரன் மதியம் 1 மணி வரை மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. 1 மணிக்கு மேஷ ராசிக்குள் சந்திரன் மாறக்கூடிய நிலையும், மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் செவ்வாய், குரு இரண்டும் இருக்கிறார்கள். 2 கிரகங்களுமே இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோஹிணியில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. முக்கியமாக இந்த சந்திரனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் கேது கிரகமும் சந்திரனுடைய சாரத்தில் பல நாட்களாக இருக்கிறார். குரு கிரகமும் சந்திரனுடைய சாரத்தில் இருப்பதும், அந்த கேதுவும் குருவும் திரிகோணமாக இணைந்திருப்பதும் இது ரொம்ப டாக்ட்ஃபுல்லான ஜோதிட பலன்களை எடுக்கக்கூடிய நிலை போன்ற ஒரு நிலையாகவும், மக்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களும் சந்திரனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டே நடக்க இருக்கிறது. அடுத்ததாக கிரக நிலைகளில் சூரியனும் சுக்கிரனும் கடகராசியில் இணைந்திருக்கிறார்கள். புதன் கிரகம் சிம்மத்தில் இருக்கிறார். கேது கிரகம் கன்னியில் இருக்கிறார். சனி கிரகம் கும்பத்தில் வக்ர நிலையில் இருக்கிறார். மீன ராசியில் ராகுவும் சந்திரனும் இணைந்திருக்கிறார்கள். மதியம் 1 மணி வரை சந்திரன் மீனத்தில் இருக்கிறார். அதன் பிறகு மேஷத்திற்கு மாறப்போகிறார். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு மதியம் 1 மணி வரை விரய சந்திரன். இவங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பம், தொல்லை, எரிச்சல் போன்ற நிலை. இவர்களுக்கு சுகாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் இயற்கையான சுகஸ்தானத்திற்குடையவர். இவர் மறைவது, ராகு கேதுவுடன் இணைவது எப்பொழுதுமே சந்திராஷ்டமத்திற்கு ஈக்குவலான தொல்லைகள் இவர்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடல் உபாதைகள் இல்லைனா மனக்குழப்பம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. இன்று மதியம் வரை சந்திரன் விரயஸ்தானத்தில் இருப்பது, ராகுவுடன் இருப்பது தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத கவலைகள் இவங்களுக்கு ஏற்படலாம். பூர்வீக விஷயங்களால் சில குழப்பங்கள் தோன்றும். ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது இவங்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கிறது. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். மதியம் 1 மணிக்கு மேல் இவங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. 1 மணிக்குள்ளே புதிய விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை முடித்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் 1 மணிக்கு பிறகு மேஷத்திற்கு மாறக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு விரய சந்திரன். முயற்சிக்குடையவரான அந்த சந்திரன் 12இல் மறைவது தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்கும். வாழ்க்கை துணையோடு சிறிது விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்ல நிலை. தன்னுடைய ஆரோக்கியத்திலும் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் ரிஷப ராசி நண்பர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு காலையில் இருக்கக்கூடிய நிலையும், அதன் பிறகு மேஷத்திற்கு மாறக்கூடிய சந்திரன் இரண்டுமே 10, 11 வீடுகள் வகையில் வரக்கூடிய நிலை இவர்களுக்கு ஒரு நல்ல நிலையாக இருக்கிறது. தொழில் வளர்ச்சி, தொழில் லாபம், உத்தியோகத்தில் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆனால் இவங்க பணியில் இருக்கக்கூடிய நிலையிலும், உத்தியோகம் இல்லைன்னா சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும், இங்க எதிரில் இருக்கக்கூடியவர்களிடம் பேசும் பொழுது சற்று கவனமாக பேசுவது ரொம்ப நல்ல நிலை. யாரை பற்றியும் புரணி பேசாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு கடந்த பல நாட்களாக பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது. அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிக்குடைய அதிபதியாக, ராசிநாதனாகவே இருக்கக்கூடிய சந்திரன் முதலில் 9th ஹவுஸில் இருக்கிறார். ராகுவுடன் இணைந்திருக்கிறார். அதன் பிறகு 10th ஹவுஸ்க்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. பிரயாணங்கள் ஏற்படும். பிரயாணங்களால் ஒரு ஆதாயமான நிலை, உத்தியோகத்திற்கு லாபமான நிலை, தொழில் வளர்ச்சிக்கு சாதகமான நிலை, பணியிலும் நல்ல மேன்மையான பலன்கள். ஆனால் குடும்ப வாழ்வில் சற்று அக்கறை தேவை. தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் காட்ட வேண்டும். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். இன்று மதியம் 1 மணி வரை மீன ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு சந்திராஷ்டமம். ரொம்ப நிதானமாக இருப்பது. குடும்ப வாழ்க்கையும் இவங்களுடைய மூத்த சகோதர வகையில் இருக்கக்கூடிய உறவுகளிடமும் சந்திராஷ்டமத்திற்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு அதிகமான தொடர்போடு இருப்பது முக்கியமான பலன். சுய தொழில் நண்பர்களாக இருந்தாலும் இன்று சிம்ம ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப அதிகமான கவனத்தோடு நீங்க சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். பணியில் உள்ளவர்களும் பேச்சில் நிதானமாக இருப்பது ரொம்ப முக்கியமான பலன். வண்டி வாகன பிரயாணங்களிலும் அதிக கவனத்தோடு இருப்பது சிம்ம ராசிக்கு ரொம்ப ஒரு சாதகமான நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இவங்களுடைய விரயங்களில் சற்று கவலை உண்டாகக்கூடிய நிலை. சந்திரன் இன்று நேர் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். மதியம் 1 மணிக்கு பிறகு சந்திராஷ்டமம் தொடங்கக்கூடிய நிலை. இவர்களுக்கு ஏதோ ஒரு விரயங்களை தொடர்ச்சியாக சந்திக்கக்கூடிய நிலை. அதனால் மனதில் சில குழப்பங்கள், கவலைகள், மனச்சோர்வு ஏற்படலாம். குழந்தைகளுக்கான விரயங்கள், வாழ்க்கை துணைக்கான விரயங்கள், தந்தையாருக்கான விரயங்கள், சிலருக்கு பூர்வீகம் சம்பந்தமான சில விரயங்கள்.
சோ இது தந்தையுடைய ஆரோக்கியத்தில் இந்த சந்திரன் மேஷத்திற்கு வந்த பிறகு மிக அதிக அக்கறையுடன் கன்னி ராசி பார்த்து கொள்ள வேண்டும். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் அந்த சாரம் கொடுத்த வீடு கொடுத்த 2 கிரகங்கள் வகையிலும் செவ்வாய் அஷ்டமாதிபதி தந்தை ஸ்தானத்தில் இருப்பதும் தந்தைக்கு சில மருத்துவ விரயங்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம். அவரவர் வயதிற்கு ஏற்றாற் போல தந்தையாரை சரியாக பார்த்துக் கொள்வது நன்மை அளிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது நன்மை. அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்குரிய சந்திரன் 9ஆம் வீட்டில் இருப்பதும் மதியத்திற்கு பிறகு 10ஆம் வீட்டிற்கு மாறுவதும் தொழிலுக்கு நல்ல சிறப்பான நிலை அப்படின்னே சொல்லலாம். தொழில் ஸ்தானத்திற்கு 9-10 வரக்கூடிய சந்திரனால் இவர்களுக்கு காரிய வெற்றி, இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் உண்டாகும். ஆனாலும் கடன் வாங்கக்கூடிய நண்பர்கள் இன்றைய ஒரு நாளில் நிதானத்தோடு அந்த கடன் தொகையில் கவனத்தை வைப்பது ரொம்ப நன்மை அளிக்கும். ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை காட்டுவது ஆரோக்கியத்திலும் துலாம் ராசி நண்பர்கள் கவனத்தை அதிகம் காட்டுவது நன்மை அளிக்கும். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசியில் உள்ள சுய தொழில் நண்பர்களாக இருப்பவர்கள் சற்று அதிக கவனத்துடன் உங்களுடைய தொழில் செய்யும் இடத்தில் நீங்க அட்டென்டிவாக இருப்பது நன்மை அளிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. சோர்வு ஏற்படும் மனதில் உடலில் மாறி மாறி உங்களுக்கு வரக்கூடிய நிலை. சந்திரன் பாதகாதிபதி உங்களுடைய புத்திஸ்தானத்தில் இருப்பது தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. ஆல்ரெடி அங்கு ராகு கிரகம் இருப்பது, சனியும் உங்களுக்கு வக்கர நிலையில் இருக்கக்கூடிய ராகுவுடன் தொடர்பாக இருப்பதும், சந்திரன் மதியம் வரை இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கறதுனால எந்த ஒரு நிலையையும் அலட்சியம் செய்யாமல் நீங்க ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்கால பாதுகாப்பை கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் நீங்க அதிக அக்கறை காட்ட வேண்டும். குழந்தைகளிடமும் நீங்க வாக்குவாதம் செய்யக்கூடாது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசி தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் காட்ட வேண்டும். வீடு வாகனம் சம்பந்தமான பழுதுகள், விரைய செலவுகள் வந்து போகக்கூடிய நிலை. பணியிடத்தில் தனுசு ராசி நண்பர்களும் சற்று பேச்சில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அலட்சியம் இல்லாமல் இருப்பது தனுசு ராசிக்கும் அதிகமான ஹைலைட் ஆன பலன்களாக காணப்படுகிறது. அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு பணி மாற்றம் குறித்த சிந்தனைகள் வரக்கூடிய நாளாக இருக்கும். குழந்தைகளுக்கு வளர்ச்சி, மனதில் இவங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். காதல் தொடர்பான விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக வளர்ந்து நல்ல மேல் நிலையை, ப்ராக்ரஸ் ஆகக்கூடிய நிலையை காட்டுகிறது. பூர்வீக லாபம் சிலருக்கு ஏற்படும். ஆனாலும் திருமண வாழ்வில் பிடிவாதம் காட்டாமல் சற்று வாழ்க்கை துணையை நீங்க அனுசரித்து செல்வது மகரத்திற்கு முக்கியமான பலனாக காட்டப்படுகிறது. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு உணவில் கவனம். 6 சந்திரன் 2ஆம் வீட்டில் ராகுவுடன் இருப்பது என்ன சாப்பிடுகிறோம்னு தெரியாத அளவிற்கு ஓவர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும், சில ஒவ்வாத உணவை நீங்க டெம்டேஷனால் எடுத்துக்கொள்ள நிலையும் ஏற்படலாம். அதே போல பேச்சிலும் நீங்க என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் பேசி எதிரிகளை உருவாக்கி கொள்ள வாய்ப்பிருக்கிறது. ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக அக்கறை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் சுகஸ்தானத்தோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ஹைலைட்டாக காட்டுகிறது. மனக்குழப்பத்தினால் கூட சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய கண்டிஷன்ஸ் கேட்டார் போல உங்களுடைய ரத்த அழுத்தம், டயபெட்டிஸ் ஏதானும் உங்களுக்கு இருந்தால் நீங்க சரியாக பார்த்துக் கொள்வது நன்மை அளிக்கும். கணவன் மனைவி கண்டிப்பாக வாக்குவாதம் செய்யக்கூடாது. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்குள்ளேயே சந்திரன் மதியம் 1 மணி வரை இருக்க போகிறார். சற்று பொறுமை தேவை. இவங்களுக்கும் ஏதோ ஒரு மனக்குழப்பம், தேவையில்லாத சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். குழந்தைகளுடைய வாழ்க்கையை நினைத்து, அவர்களுடைய செயல்பாடுகளை நினைத்து குழப்பம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ளே இதனால் வாக்குவாதம் ஏற்படலாம். எல்லாவற்றையும் சிறிது பொறுமையாக நீங்க கையாளுவது உங்களுக்கு லாங் ரன்ல நல்ல பலன்களை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 27 ஜூலை 2024 சனிக்கிழமைக்கான பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.